வணக்கம். தற்போது நாம் பார்க்க இருக்கும் காணொளியானது எதற்காக என்றால், இந்த பகுதி பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் தென்பெண்ணை ஆற்றுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். எதற்காக இந்த பதிவு என்றால் பார்த்திங்கன்னா, பிற மாவட்டங்களில் உள்ள ஆறுகளுக்கும் இந்த மாவட்டத்தில் உள்ள ஆறுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான். இது ஒரு சிறிய ஆறு தான், தென்பெண்ணை ஆறு. சாத்தனூர் அணையிலிருந்து இந்த நீர் திறந்துப்பட்டால் நேரடியாக போய் கடலூர் பகுதியில் கடலில் கலக்குது, வங்கக்கடலில். அந்த ஆறு தான். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப தூய்மையாக இருக்கும். கிட்டத்தட்ட 80% கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா, இங்கேயும் கழிவு நீர் கலக்கிறாங்க தான். இருந்தாலும் அந்த அளவுக்கு தண்ணீர் மாசுபடுறது கிடையாது. தண்ணீர் கொஞ்சம் சுத்தமாக இருக்குது. தண்ணி மாசுபடாது. தண்ணி குடிக்கலாம். அப்படியே குடிக்கிறவங்க எத்தனையோ பேர் இதில் குடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த பகுதி மக்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த தண்ணி தான் குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா, மற்ற மாவட்டங்கள்லாம் அந்த ஆற்று நீரை குடிநீர் குடிநீராக பயன்படுத்த முடியாது. அந்த கண்டிஷனில் தான் மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆறுகள்லாம் இருக்குது. இந்த மாவட்டத்தில் இந்த ஆறு பார்த்திங்கன்னா நேரடியாக அந்த தண்ணியை முகந்து குடிக்கலாம். இப்போ நான் குடிக்கிறேன் பாருங்கள். குடிக்கிற மாதிரி தான் தண்ணி இருக்கும். ஆனால் மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆறுகளில் தண்ணியை குடிக்க முடியாது. உதாரணமாக திருமணி முத்தாறுலாம் குடிக்கவும் முடியாது. அதுக்காக தான் அந்த காணொலி. மற்றபடி எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அந்த பகுதியில் உள்ள மக்கள் பார்த்திங்கன்னா, அந்த கழிவு நீர், சாயப்பட்ட நீர் எல்லாத்தையும் ஆற்றுல கலக்கக்கூடாது. கலந்தால் இது போன்ற ஆறையும் நம்மளுடைய மாவட்டத்தில் உள்ள ஆறையும் இந்த அளவுக்கு இந்த கண்டிஷனில் நம்ம பராமரிக்கலாம், தண்ணி குடிநீராக பயன்படுத்தலாம் அப்படின்றது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவை போட்டிருக்கேன். நன்றி.